to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்திற்காக பக்தர்கள் புடைசூழ கள்ளழகர் மதுரையை அடைந்திருக்கிறார். லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் தூங்கா நகரம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இதனையொட்டி பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறவுள்ளது. கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருளும் பகுதி சமன் செய்யப்பட்டு 2400 பேருக்கு மட்டுமே இங்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருள சிமெண்ட் வாய்க்கால் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டு தாமரை, ரோஜா, மல்லிகைப்பூ உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் நிரப்பப்பட உள்ளன. வைகை ஆற்றில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் வீரராகவ பெருமாள் கோவில் சார்பிலும் 2 மண்டகப்படிகள் அமைக்கப்படுகின்றன. தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மண்டகப்படி அமைந்திருக்கும் பகுதிக்குள் அனுமதி அட்டை இன்றி வருவதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆற்றுக்குள் வடகரை தென்கரை இடங்களில் நிரந்தரமான படிகள் மூலம் பக்தர்கள் உள்ளே இறங்க அனுமதிக்கப்பட உள்ளனர். மதுரை மாநகராட்சி சார்பில் 52 இடங்களில் குடிநீர் தொட்டிகள், 11 இடங்களில் நிரந்தர கழிப்பிடங்கள், 9 இடங்களில் தற்காலிக கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 34 மருத்துவ முகாம்கள், 16 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 341 தூய்மை பணியாளர்கள், 27 குப்பை அள்ளும் வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 7500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆற்றின் வடகரை ஓரங்களில் பக்தர்கள் முடிகாணிக்கை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கள்ளழகர் ஆழ்வார்புரம் பகுதியில் வருகை தரும்போது பூக்கள் தூவி வரவேற்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.